Hello everyone, welcome to CAD NEST. இப்போ நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இன்ஜினியரிங் டிராயிங் இதை நம்ம வந்து பேசிக் கான்செப்ட் வந்து பார்த்துட்டு வந்தோம். அதாவது நீங்கள் ஒரு டிசைன் இன்ஜினியரிங் இண்டஸ்ட்ரி போகும்போது வந்துட்டு அவங்க ரூல்ஸ் அண்ட் ஸ்டாண்டர்டைஸ் ஷீட் மெயின்டைன் எப்படி பண்ணுறது, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்ன இருக்குது. இன்ஜினியரிங் டிராயிங்கில் நம்ம வந்து பேசிக் கான்செப்ட் தெரிஞ்சிருக்கணும். ஒரு டிசைன் ஒன்று பண்ணிட்டு ஒரு மேனுஃபேக்சர் சென்ட் பண்ணும்போது ரீடிங்ஸ் எந்த மாதிரி கொடுக்கணும், ரீடிங்ஸ் டைமென்ஷன்ஸில் எந்த மாதிரி கொடுக்கணும்ன்றது வந்து நம்ம வந்து டைமென்ஷன்ஸ் எப்படி வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுறது, அப்புறமா வந்து சிம்பிள்ஸ் எப்படி வந்து ரீட் பண்ணுறதுன்றது தான் வந்து நம்ம பார்த்துன்னு வந்தோம். நம்ம இன்ஜினியரிங் டிராயிங்கில் வந்துட்டு நம்ம வந்து ஸ்டார்டிங்ல வந்து ஸ்டாண்டர்டைஸ் ஷீட் எப்படி மெயின்டைன் பண்ணுறது, ஃபோல்டிங் எப்படி பண்ணுறது, அன்ஃபோல்டிங் எப்படி பண்ணுறது, டைட்டில் பாக்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது, நம்ம வந்து எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணுறது, ஐசோமெட்ரிக் ப்ரொஜெக்ட் என்னென்ன, ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன் ஆஃப் என்னென்ன, அதெல்லாம் பார்த்துன்னு வந்தோம். அந்த வகையில் நம்மளது வந்து இப்போ வந்து சீரிஸ் என்ன பண்ணிருக்கோம்னாக்கா ப்ரொஜெக்ஷன் ஆஃப் ஆங்கிள் வந்துட்டு நம்ம ஐசோமெட்ரிக் ப்ரொஜெக்ஷன் நான் ஐசோமெட்ரிக் ப்ரொஜெக்ஷன்ஸ் டிஃபரன்ஸ் என்ன நிறைய பேர் தெரியாமல் எப்படி வந்து ஆங்கிள் பார்க்குறது, கட்டிங் பிளேன் எப்படி பண்ணுறது, ஹிடன் லென்ஸில் எப்படி காமிக்கிறது. இப்போ வந்து ஆப்ஜெக்ட் என்ன ஒன்று ட்ரா பண்ணும்போது வந்து அது நம்ம வந்து ஆப்ஜெக்ட் இது வந்து கட் பிளேன் எப்படி வந்து காமிக்கிறது, டைப்ஸ் ஆஃப் கட் பிளேன் அதெல்லாம் பார்த்துன்னு வந்தோம். அதில் வந்துட்டு இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட் வந்து ஃப்ரீ ஹேண்ட் ஸ்கெச்சிங்ன்றதை பார்த்துனோம். ஃப்ரீ ஹேண்ட் ஸ்கெச்சிங் நேற்று இன்ட்ரோடக்ஷன்ஸ் போச்சு. ஃப்ரீ ஹேண்ட் ஸ்கெச்சிங்னா என்ன அதுன்றதை பார்த்தோம். இன்னைக்கு ஒரு வாட்டி பிரீஃப்லி அதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். இன்னைக்கு ஒரு வாட்டி நான் வந்து சொல்லிட்டு நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஓகேங்களா? ஃப்ரீ ஹேண்ட் ஸ்கெச்சிங்ன்றது வந்து ஃபர்ஸ்ட் எது இண்டிகேட் ஆகுதுனாக்கா நம்மளுக்கு வந்து ஃப்ரீ ஹேண்ட் இப்போ நம்மளுக்கு வந்து எந்த ஒரு டிசைன் நம்ம பண்ண போகிறோம்னு வச்சுக்கோங்க. அந்த டிசைன் வந்து டைரெக்டாக நம்ம வந்து இது கம்ப்யூட்டரில் போட மாட்டோம், நம்ம வந்து சாஃப்ட்வேர் அப்ளை பண்ணுறதுல. ஓகேவா? அது வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னாக்கா ஃபர்ஸ்ட் ஸ்கெட்சை ஒன்று ட்ரா பண்ணணும். ஸ்கெட்சை ட்ரா பண்ணி அது வந்து அதுக்கப்புறமா தான் ஸ்டாண்டர்டைஸ் ரூல்ஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணி அது எந்த மாதிரி இதில் மெட்டீரியல் பண்ணணுன்றதெல்லாம் அந்த நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ப்ரொசீஜர். இப்போ நம்மளுக்கு எந்த ஒரு ஐடியா வந்துச்சுனாக்கா நம்மளுக்கு வந்து பழைய ரீடிங்ஸ் எதுனா இருக்குது, பழைய பாட்டு எதுனா இருக்குது, அது வந்து க்ரோ த்ரூ பண்ண ஒன்ஸ் அந்த க்ரோ த்ரூ பண்ண உடனே அது என்னென்ன டிஃப்ரென்ஸ் நம்ம பண்ணலாம்ன்றது யோசிச்சு அதில் நம்மளுக்கு எந்த ஒரு ஐடியா வந்துச்சுன்னா அந்த பாட்டிலேயே நம்ம இப்படி பண்ணக்கூடாதுன்றது வந்து நம்ம டயக்ராம் பண்ணி அதுக்கப்புறம் தான் நம்ம நெக்ஸ்ட் ப்ரொசீஜர் பண்ணணும். அந்த டயக்ராம் பண்ணாமல் வந்து அது கரெக்டாக பண்ணணும். எப்படியோ ஒன்று சும்மா என்னதானா பண்ணிட்டு போயிட்டோம்னாக்கா நம்ம ஐடியா நல்லா இருந்தாலும் நம்ம ஃப்ரீ ஹேண்ட் ஸ்கெச்சிங் அந்த ஸ்கெச்சிங்கில் நம்மளுக்கு வந்து ஐடியா வந்து அவங்களுக்கு புரியாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஓகேங்களா? அதனால தான் இப்போ வந்து ஃப்ரீ ஹேண்ட் ஸ்கெச்சிங் எதுக்குள்ள யூஸ் ஆகுது, எப்படி யூஸ் பண்ணணும், எப்படி ட்ரா பண்ணணும், அது ஃப்ரீ ஹேண்ட் ஸ்கெட்சில் வித்வுட் யூசிங் எனி காம்பனன்ட்ஸ். இப்போ டக்குனு உங்களுக்கு ஐடியா வச்சு நம்ம மெஷர்மெண்ட் எல்லாம் எடுத்துக்குன்னு ட்ரா பண்ணுறது வந்து இப்போ அது ஃப்ரீ ஹேண்டில் எப்படி பண்ணுறதுன்றதா. ஓகேவா? இப்போ நம்ம ஒரு கார் மேனுஃபேக்சர் பண்ணுறது இருந்தால் அவங்க டைரெக்டாக வந்து மேனுஃபேக்சர் பண்ண மாட்டாங்க. அவங்க வந்து அதுக்கு சர்டன் ரூல்ஸ் மெயின்டைன் பண்ணுவாங்க. அந்த கார் வந்து ரியலிஸ்டிக்காக எப்படி காமிக்குது அந்த காருன்றதெல்லாம் பார்த்து அதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்குது, இந்த மாதிரி சேஞ்சஸ் கொண்டு வரலாம், இந்த மாதிரி இருக்குது நடந்து வருவாங்க. அது ஒரு பார்ட்டில் ஃப்ரீ ஹேண்ட் ஸ்கெச்சிங்கில் இன்க்ளூட் ஆகுது. சரி, ஓகேங்களா? நேற்று வந்து நம்ம இன்ட்ரோடக்ஷன்ஸ் ஃப்ரீ ஹேண்ட் ஸ்கெச்சிங்கில் பார்த்தோம். இன்ட்ரோடக்ஷனில் வந்துட்டு நம்ம வந்து பேரலோகிராம், ரேம்ஸும் அதெல்லாம் இது பேரலோகிராம், சர்க்கிள், பென்டகன் எப்படி ட்ரா பண்ணுறது அதெல்லாம் பார்த்துன்னு வந்தோம். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம வந்து இதில் என்ன பார்க்க போகிறோம்னாக்கா பென்டகனல் பிரமிட் எப்படி வந்து ரெடி பண்ணுறது அது வந்து இப்போ நம்ம ஸ்கெட்சில் வந்து பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இப்போ நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன்னாக்கா ஒரு பேசிக் லைன் ஒன்று ட்ரா பண்ணிக்கிறேன். அந்த பேசிக் லைன் ட்ரா பண்ணிட்டு அண்ட் தென் இப்போ வந்து நான் வந்து நான் ஐசோமெட்ரிக்கில் பண்ணுறேன், ஐசோமெட்ரிக்கில் பண்ணுறேன் ஃபர்ஸ்ட் இண்டிகேட். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பென்டகன் பிரமிட் இதில் வந்து நம்ம ட்ரா பண்ண போகிறோம். ஓகே, பென்டகன் பிரமிட் ட்ரா பண்ணுறதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நான் வந்து என்ன இண்டிகேட் ஒரு பேஸ் லைன் ஒன்று ட்ரா பண்ணிக்கிறேன். ஓகே, பேஸ் லைன் ட்ரா பண்ணிட்டு நமக்கு ஆல்ரெடி தெரியும் பென்டகன்ஸ் வந்து நம்ம 5 சைட்ஸ் இண்டிகேட். இப்போ நமக்கு வந்து 5 சைட்ஸ் இண்டிகேட் ஆயிருக்கு. ஸோ தட் நான் என்ன பண்ண போகிறேன், இப்போ எனக்கு டைமென்ஷன்ஸ் ஆர்டர்ஸ் என்னக்கா ஃப்ரீ ஹேண்ட் ஸ்கெச்சிங்கில் பண்ணுறது எனக்கு வந்து டைமென்ஷன்ஸ் எதுவும் ரிக்வயர் பண்ண மாட்டேன். ஸோ தட் ஆனால் ஆங்கிள் மட்டும் நான் என்ன பண்ண போகிறேன், ஆங்கிள் இண்டிகேட் பண்ணிக்கிறேன். ஆங்கிள் இண்டிகேட் பண்ணுறது வந்து இந்த ப்ரொடக்டர் இங்கே வந்து பிளேஸ் பண்ணிட்டு ஸோ தட் நான் என்ன பண்ணுறேன் 180 டிகிரிக்கு 108 டிகிரிக்கு நான் நீங்கள் ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். அதான் எனக்கு 30 mm மார்க்கிறது 108 டிகிரிக்கு இங்கே இண்டிகேட் பண்ணிக்கிறேன். ஓகே, இண்டிகேட் பண்ணிட்டு இப்போ எனக்கு வந்து டைமென்ஷன்ஸ் இங்கே 30 சொல்லியிருந்தேன். ஸோ தட் இங்கே வந்து 30 மார்க் பண்ணிக்கிறேன், இங்கே வந்து 30 மார்க் அந்த இந்த பாயிண்ட் வச்சுக்கின்னு எனக்கு வந்து 30 mm லைன், இந்த பாயிண்ட்லேருந்து எனக்கு 30 mm ஒரு லைன் இண்டிகேட் பண்ணிட்டோன்னே எனக்கு வந்து இந்த மாதிரி prism நம்ம வந்து பேசிக் பிரமிட் ட்ரா பண்ணுறது இண்டிகேட் ஆகுது. நம்மளுக்கு வந்து நம்ம இன்ஜினியரிங் டிராயிங் வந்து பேசிக் கான்செப்ட்ல வந்து நம்மளுக்கு வந்து பேசிக்ஸ் என்னென்ன இருக்குதுன்றதை ஃபர்ஸ்ட் தெரிஞ்சு அது சாஃப்ட்வேர் உங்களுக்கு எவ்வளோ நாலேஜ் இருந்தாலும் நம்ம வந்து டிசைன் பண்ணும்போது வந்துட்டு டூல்ஸ் நம்ம வந்து அதில் எப்படி அப்ளை பண்ணுறோன்றதை பார்க்கணும். ஓகேவா? இப்போ எப்படின்னாக்கா இப்போ எனக்கு ஒரு பாட்டு இங்கே கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோ, அந்த பாட்டு நான் பண்ணுறதுக்கு அந்த பார்ட்டை இப்போ நான் வந்து கையில் வரையிட்டு இருந்தாக்கா எப்படின்னா நான் யூஸ் பண்ணுவேன். அதே மாதிரி சாஃப்ட்வேரில் வந்துட்டு நம்ம பண்ணுறது இருந்தாக்கா எந்த மாதிரி சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறோம், என்ன மாதிரி சாஃப்ட்வேரில் வந்து அது நமக்கு ஈஸியாக இருக்கும், அந்த அதுக்கு கொஞ்சம் அட்வான்டேஜ் இருக்குது, அதை ரியலிஸ்டிக்காக காம்பனன்ட் காமிக்க ரெண்டரிங் நல்லா பண்ணலான்றது வந்து அதுக்கப்புறம் டிசைட் பண்ணி தான் நம்ம வந்து சாஃப்ட்வேரில் போகணும். அதே நம்ம ஃப்ரீ ஹேண்ட் ஸ்கெச்சிங்ன்றது வந்து நம்மளுக்கு மெயின் பார்ட்டு. அதை வந்து நம்ம ஆஸ் ஏ டிசைன் இன்ஜினியராக நம்மளுக்கு வந்து அதெல்லாம் நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும், எப்படி இதெல்லாம் இண்டிகேட் பண்ணுறதுன்றது. நம்மளுக்கு வந்து ஆஸ் ஏ டிசைன் இன்ஜினியர் நம்மளுக்கு வந்து இண்டஸ்ட்ரியலாம் இப்போ நம்ம போகும்போது வந்து நம்மளுக்கு வந்து பேசிக் கான்செப்ட் தெரிஞ்சிருக்கணும். நம்ம எதை கண்டு இருந்தாலும் அடி விஷயத்தை பேசிக் என்ன இருக்குது அதை தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ணிக்கின்னு போகணும். அது நம்ம வந்து இதில் வந்துட்டு AutoCAD 2020 கூட நம்ம வந்து போட்டிருக்கிறோம். தமிழில் அதை ஷார்ட்கட் கீஸ், கண்ட்ரோல் கீஸ், ஃபங்க்ஷன் கீஸ் என்னென்ன எப்படி பண்ணுறதுன்றதெல்லாம் இண்டிகேட் பண்ணியிருக்கிறோம். அந்த ஐசோமெட்ரிக் டிராயிங்ஸ் எப்படி பண்ணுறது, அது ப்ரொஜெக்ஷன் எப்படி கொடுத்து, பிளாட் எப்படி இண்டிகேட் பண்ணுறது, AutoCAD டெக்னிக்கல் கொஸ்டின்ஸ் எல்லாம் எப்படி இருக்குதுன்றதெல்லாம் வந்துட்டு நம்ம AutoCAD 2020 வெர்ஷன்
பிளேலிஸ்ட்டில் இண்டிகேட் பண்ணியிருக்கோம், பக்கத்தில் செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அந்த இப்போ வந்து நம்ம வந்து இப்போ பென்டகன் எப்படி இண்டிகேட் பண்ணுறதுன்ட்டு நம்ம இதை வந்து தெரிஞ்சிச்சு. ஓகே, பென்டகன் ஆகிட்டோன்னு நெக்ஸ்ட் நம்ம வந்து இன்னொரு டயக்ராம் பார்க்க போகிறோம். அது பென்டகன் வந்து இண்டிகேட் பண்ணிட்டு இப்போ நம்ம நெக்ஸ்ட் வந்து ஹெக்ஸாகோனல் பார்க்க போகிறோம். ஹெக்ஸாகோனல் வந்து பிரிசம் வந்து பார்க்க போகிறோம். ஹெக்ஸாகோனல் வந்து ட்ரா பண்ணுறதுக்கு வந்துட்டு நம்ம சேம் அதே ப்ரொசீஜரை இண்டிகேட் பண்ண போகிறோம். என்னன்னா பென்டகன் வந்து 5 சைட்ஸ் இண்டிகேட் பண்ணி இது வந்து 6 சைடு இண்டிகேட் ஆகுது. ஆஸ் நார்மலாக வந்துட்டு இப்போ நம்ம வந்து பேஸ் லைன் ஒன்று ட்ரா பண்ணிக்கலாம். பேஸ் லைன் ஒன்று ட்ரா பண்ணி இண்டிகேட் பண்ணிக்கணும். இப்போ எனக்கு இது வந்து லென்த் வந்து எனக்கு ஒரு 30 mm 40 mm எது இண்டிகேட் ஆகுதோ நம்ம வந்து அது இண்டிகேட் பண்ணிக்கணும். ஓகே, and then ஆங்கிள் வந்து நான் என்ன பண்ண போகிறேன், இப்போ எனக்கு இங்கே வந்து 30 mm and then எனக்கு இங்கே 30 mm இண்டிகேட். ஸோ தட் இப்போ எனக்கு இந்த பாயிண்ட்லேருந்து எனக்கு என்ன ஸ்ட்ரைட் லைன் ஒரு பேரலராக ஒரு ஸ்ட்ரைட் லைன் இந்த மாதிரி ஒரு பொசிஷன் ட்ரா பண்ணி இண்டிகேட் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் நெக்ஸ்ட் இப்போ இதுலேருந்து எனக்கு ஒரு 30 mm இண்டிகேட் பண்ணிக்கிறேன். இங்கேருந்து இந்த பாயிண்ட்ல 30 mm இண்டிகேட் பண்ணிட்டு இந்த ரெண்டுத்தையும் நான் வந்து இப்போ ஜாயின் பண்ணிட்டு உடனே எனக்கு வந்து ஹெக்ஸாகோனல் வந்து நம்ம வந்து இப்போ ரெடியாக இருக்குது. இதே இந்த மாதிரி தான் நம்ம பேசிக்ஸ் வந்து என்ன மாதிரி யூஸ் பண்ணுறோம், டூல்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறோம், இண்டிகேட் பண்ணுறோன்னு இருந்துச்சு. அதை வந்துட்டு இப்போ நம்ம எனக்கு கார்பரேட்டர் பண்ணுறது டிசைன் பண்ணுறது இருந்தால் எனக்கு வந்து அதில் இப்போ வந்து நம்ம என்ன பண்ணியிருந்தோம்னாக்கா நம்ம இன்ஜினியரிங் ட்ராயிங்கில் வந்துட்டு பேசிக் கான்செப்ட் இதெல்லாம் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணிருந்தோம். அதே அடுத்தது வந்து நம்ம AutoCAD கூட நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். AutoCAD எப்படி வந்து எந்த வருஷன் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்றதெல்லாம் வந்து பார்த்துருக்குறோம். அடுத்ததில் வந்து அடுத்த வீடியோவில் நம்ம வந்து இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக டாப்பிக்கில் சந்திப்போம். அண்ட் இந்த டிசைன் சந்தோஷ் CAD NEST இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. உங்களுக்கு எதனா டவுட் இருந்துச்சு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதுக்கு ஆன்சர் பண்ணுறேன். ஓகே, பாய்.